வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது ஆர்கே ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக்கர் மற்றும் கீ பற்றிய யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரில் ஸ்டிக்கர் கட் பண்ணுறது, தமிழ் ஈஸியாக டைப் பண்ணுறது, ஈஸியாக ஸ்டிக்கர் வெட்டுறது எப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபுல் ஸ்க்ரீன் கேரக்டர் மேப். அந்த மேப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம விண்டோஸில் இருக்க கேரக்டர் மேப் பார்த்துடலாம். விண்டோஸில் ரன்னில் போயிட்டு கேரக்டர் மேப் டைப் பண்ணாவே உங்களுக்கு அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். அது எல்லா கம்ப்யூட்டர்லேயுமே அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் மேப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது போல் தான் இருக்கும். சின்ன லெட்டராக இருக்கும். நம்ம டைப் பண்ணுறது கொஞ்சம் டைப் பண்ண சொல்ல முடியாது, காப்பி பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதில் ஃபாண்ட்டு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர்ஸ், தேவையான லெட்டர் செலக்ட் பண்ணோடனே மேலே செலக்ட் ஆகிடும். காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது விண்டோஸில் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபுல் ஸ்க்ரீன் விண்டோஸு, ஃபுல் ஸ்க்ரீன் கேரக்டர் மேப்பு. இதை முன்னாடி இருக்கிறது விண்டோஸு கேரக்டர் மேப்பு, பின்னாடி இருக்கிறது ஃபுல் ஸ்க்ரீன் கேரக்டர் மேப்பு. ஃபுல் ஸ்க்ரீன் கேரக்டர் மேப்பில் ஈஸியாக நம்ம லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலாம். அதுக்காக தான் நம்ம இந்த கேரக்டர் மேப் யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி இருக்கக்கூடிய விண்டோஸில் இருக்கிற லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இப்போ இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணோம்னா கட் பண்ணிக்கலாம். இதே போல் தான் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் கேரக்டர் மேப்லேயும் வேலை ஒன்று தான். கொஞ்சம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபாண்ட் எடுத்துட்டேன், ஒரு டெக்ஸ்ட் எடுத்து நம்ம டைப் பண்ணிவிட்டேன். இது விண்டோஸில் பண்ணது. அடுத்து இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மேப்பில் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வேலை. ஃபுல் ஸ்க்ரீன் மேப்பில் செலக்ட் பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டேன். அதே போல் தான் இதுவும் பேஸ்ட் பண்ணிடலாம். ஃபாண்ட் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி ஸ்பேஸ் வைக்கிறப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மாதிரி கர்சர் வச்சு நம்ம ஸ்பேஸ் வச்சுக்கலாம், ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் வழக்கம் போல் உள்ளதான். கேரக்டர் மேப்லையும் டைப் பண்ணிட்டோம், நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் மேப்லையும் டைப் பண்ணிட்டோம். வேலையெல்லாம் ஒன்று தான், பார்க்குறதுக்கு மட்டும்தான் வியூ கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் மேப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறப்ப பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு இந்த வீடியோவோட இடையில் அட்டாச் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த பாஸ்வேர்டு காப்பி பண்ணி எழுதி வச்சுட்டு ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப அந்த பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது அது சொல்கிறேன் உங்களுக்கு. இதோடு சேர்த்து தமிழ் ஃபாண்ட்டும் உங்களுக்கு 600 ஃபாண்ட் பக்கம் ஃபைல் வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் உங்களோட பிசியில். அதுக்கான பாஸ்வேர்டும் இதில் இருக்குது. இந்த வீடியோவில் 2 பாஸ்வேர்டு இருக்குது. 2ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம காப்பி பண்ணுறதுல ஒரு எழுத்து மிஸ் ஆகிட்டா கூட நம்ம அதையும் திரும்பி ஆல்டர் பண்ணிடலாம். எந்த எழுத்து விட்டுருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கர்சர் வச்சு பேஸ்ட் பண்ணணும்.
கேரக்டர் மேப் வந்து காப்பி பண்ணக்கூடாது. முதல்ல தான் காப்பி பண்ணணும். இப்போ வந்து கட் பண்ணணும். காப்பி பண்ணால் எல்லா இடத்துக்கும் காப்பி ஆகிடும். அதுக்கு மேலே ஃபாண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே போல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் சின்ன போட்டேன். ரெண்டாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய கேட்டாங்க, ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது வீடியோ தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆகிடும். அது எந்த ஃபைல் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். வீடியோவில் பார்த்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணணும். ஃபைலுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை கரெக்டாக பாஸ்வேர்டு வீடியோவில் சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டில் பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபைல் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ண ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு சாஃப்ட்வேர் எல்லா ஓஎஸ்ஸும் இது சூட்டபுளாக இருக்கும். கலர்ஸு இந்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகாது, ஓப்பன் ஆகும். பட் அது வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் கூட கொடுக்க வேண்டியது. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணாவே ரன் ஆகிடும். இந்த மாதிரி வந்துடும். அப்படி ஓப்பன் பண்ணி வர்றப்ப நீங்கள் அந்த ஷேர் மேப்புன்றத ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் போய்ட்டு அந்த ஐக்கானு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அல்லது இதை காப்பி பண்ணி வேறு ஒரு ட்ரைவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் ரன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி உங்கள் ட்ரைவில் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.